அருமையானவர்களே, அல்லாஹ்வின் பக்கம் நாங்கள் அதிகமாக நெருங்குவோம். ஏன் என்று சொன்னால், இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வரக்கூடிய காலம் மிக மிக நெருங்கிவிட்டதே. எந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் வெளியாகுவார்கள் என்பதை அல்லாஹ் ஒருவன் தான் அறிந்தவன். ஏன் என்று சொன்னால், நபி அவர்கள் எந்த முன்னறிவிப்பை செய்தார்களோ, இந்த அடையாளம் நடந்தால் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வெளியாகுவார்கள் என்று, அந்த அடையாளம் தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அடையாளத்தை பார்க்கும் பொழுது நம்முடைய உடம்பெல்லாம் மெய் சிலிர்க்க வைக்கிறது. அருமையானவர்களே, அல்லாஹ்வின் பக்கம் அதிகமாக நெருங்குவோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. பயங்கரமான ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வெளியாகுவதற்கு முன்னால் ஒரு அடையாளத்தை பற்றி சொன்னார்கள். அந்த அடையாளம் நடந்துவிட்டால் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகை மிக மிக நெருங்கிவிட்டது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் பக்கம் நாங்கள் அதிகமாக நெருங்குவோம். ஏன் என்று சொன்னால், அந்த காலம் மிகவும் சமீபமாக இருக்கிறது. நாம் உயிருடன் இருக்கும் பொழுதே இந்த உலக அழிவு ஏற்பட்டு விடுமா என்ற ஒரு பயமும் நம்முடைய உள்ளத்திலே எழுகிறது. அப்படியாப்பட்ட ஒரு பயங்கரமான மறுமை நாளுக்கு நெருங்கிய ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முஸ்னத் அஹ்மதுல 11326வது ரிவாயத். இதே போல இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய அல் பஅஸ் வன் நுஷூர் என்ற கிதாபிலே 120வது ரிவாயத்தாக இந்த ஹதீஸை கொண்டு வருகிறார்கள். அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், உபஷிருக்கும் பில் மஹ்தி, மஹ்தியை கொண்டு உங்களுக்கு நான் நன்மாராயம் சொல்கிறேன். அவர் எந்த சந்தர்ப்பத்தில் அனுப்பப்படுவார் தெரியுமா? யுபஅஸு அலா இக்திலாஃபி மினன் நாஸ், மக்கள் கருத்து வேற்றுமையிலே இருக்கும் பொழுதும், வஸ்ஸலாஸில், உலகத்திலே அதிகமாக நிலநடுக்கங்கள் ஏற்படும் பொழுது தான் அவர் அனுப்பப்படுவார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உலகத்திற்கு வந்து எப்படி உலகம் கமா முலிஅத் துல்ம வஜூரா, அநியாயத்தாலும் அக்கிரமத்தாலும் இந்த உலகம் நிரம்பி வழியுமோ, இதே போல நீதத்தாலும் நியாயத்தாலும் இந்த உலகத்தை நிரப்புவார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொன்னார்கள். அருமையானவர்களே, இந்த ஹதீஸிலே நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் தான் ஜலாசில் என்ற வார்த்தையை பாவித்தார்கள். அதாவது அதிகமாக நிலநடுக்கங்கள் ஏற்படும் என்றார்கள். ஒரு காலம் இருந்தது, வருடத்தில் ஒரு தடவை 2 தடவை, கூடினால் ஒரு 5 தடவை தான் நிலநடுக்கத்தை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டோம். ஆனால் அருமையானவர்களே, தற்பொழுது நிலநடுக்கங்கள் மாறி மாறி நடந்து கொண்டிருக்கிறது. 2 நாட்களுக்கு முன்னால் ரஷ்யாவிலே 3 தடவை மிகவும் பயங்கரமான நிலநடுக்கங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. ரஷ்யாவில் மட்டுமல்ல, உலகத்திலே பல்வேறு இடங்களில் பயங்கரமான நிலநடுக்கங்கள் ஏற்பட்டு சுனாமி எச்சரிக்கைகளும் விடுக்கப்பட்டிருக்கின்றன. கண்ணியமானவர்களே, இதிலிருந்து என்ன விளங்குகிறது? இந்த